Hello everyone, welcome to Mokamix channel. வெல்கம் டு பக்கமிக்ஸ். ஸோ நேற்று நாங்கள் போட்ட வீடியோ வந்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நாங்கள் வந்து டெம்பிள் போனோம். ஸோ இன்றைக்கி வீக்கெண்ட்ஸ் அப்படின்றதால நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போக போகிறோம். முக்கியமாக ஒரு பிளேஸ்க்கு போக போகிறோம். வீடியோ வந்து தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. என்ன பிளேஸ் அப்படின்றத நம்ம இப்போ ரிவ்யூ பண்ணலாம். பிடிக்கும். ஆமாம், கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ நம்ம வந்து எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். இன்றைக்கி எந்த பிளேஸ் போகிறோம் அப்படின்றத அப்படியே வீடியோ பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ போகலாமா? ஓகே ஆக்சுவலி ஸ்டார்டட். இன்னைக்கும் டிரைவிங் வந்து என்னுடைய கணவர் தான். பாருங்க இன்னைக்கு என்னோட ஸ்ரீலங்கன் டிரைவிங் எப்படி இருக்குன்னு சொல்லி. சரியா? நேத்தே பார்த்துருப்பாங்க அவங்க வீடியோல உங்களோட டிரைவிங். இன்னைக்கு லாங் டிரைவ் தானே, சோ எப்படி இருக்குன்னு பாருங்க. நானும் பார்க்கிறதுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கேன். பார்த்துருவோம். ரியலி கட்டாயம். எங்க போறோம்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடைச்சதா? ஆமா, நான் இப்ப ஒரு பேர் பலகை பார்த்தேன், புதுப்பட்டினம் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்து. இப்ப நாங்க எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி தான் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எங்களோட டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் எங்களோட டிராவல் பண்ணி, அவங்க எப்பவுமே நம்ம கூட டிராவல் பண்ணி வந்துட்டே தான் இருக்காங்க. ஈசிஆர் ரோட்லயே வந்து ரொம்ப பிடிச்ச இடம்னா இதுன்னு நான் சொல்லுவேன். எப்படி இருக்கு இந்த ரோடு? ரொம்ப அழகா இருக்கு. நல்லா இருக்கு. ரொம்பவே கியூட்டா, ரெண்டு சைடும் மரம், மேலால மூடி. நைஸ். பாண்டிச்சேரி அப்படினாவே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும் இல்லையா? ஆமால அது வந்துருச்சு. எஸ், ஃபைனலி நாங்கள் பாண்டிச்சேரிக்கு வந்து விட்டோம். We reached பாண்டிச்சேரி, புதுச்சேரி. பாண்டிச்சேரி உள்ளே நுழைய போகிறோம். நுழைந்து விட்டோம். இப்போ நம்ம எதுக்குள்ள போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து பிரெஞ்சு கவர்மெண்ட். பாண்டிச்சேரி அப்படின்னாவே பிரெஞ்சு கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிளேஸ் வந்து ஆரோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடம் எதுக்கு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, இங்கே தான் வந்து ஃப்ரெஞ்ச் பீப்புள்ஸ் நிறைய பேர் இங்கே இருப்பாங்க. ஸோ இங்கே ஒரு இடம் இருக்குது, பார்க்க வேண்டிய ஒரு இடம் இருக்குது. ஸோ அதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இதுதான் அந்த ரோடு. ஃபுல்லாகவே இங்கே ஃப்ரெஞ்ச் பீப்புள் இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நிறைய மரம், காடு அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். நான் இப்போ போய் தான் பார்க்கணும். இந்த இடமே போகும்போது எப்படி இருக்கு? காடு மாதிரி இருக்கு இல்லையா? சோ நிறைய மரங்கள் இருக்கும். இப்ப போற பிளேஸ் வந்து ஆரோவில். அது ஒரு இடம் இருக்கு, அது ஒரு ஸ்பெஷலான ஒரு பிளேஸ். அதை பார்க்க தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அதை உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆரோவில் ரீச் ஆயிட்டோம். வரும்போது இந்த இடத்துலலாம் அழகா இப்படி ஷாப்ஸ்லாம் இருக்கும். ஆரோவில் பார்க்கிங், கார் பார்க்கிங். ஸோ ஃபைனலி நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்? ஸோ ஆரோவில் வந்துட்டோம். இப்போ வந்து அந்த ஆரோவில் அப்படின்னாவே இங்கே ஒரு குளோப் மாதிரி ஒன்று இருக்கும், சரியா? அதை பார்க்கறதுக்கு தான் நம்ம வந்து இப்போ வந்து போயிட்டு இருக்கோம். எப்படி இருக்கும்? ஒரு குளோப் மாதிரி கோல்டில் வச்சுருப்பாங்க. ஓகே, அதை பார்க்கறதுக்கு தான் நம்ம உள்ள வந்து என்டர் ஆகிட்டு இருக்கோம். இப்போ வந்து டைம் அரௌண்ட் 4 o'clock ஆகிடுச்சு. அதனால இங்கே கொஞ்சம் நிறைய மரம் இருக்கிறதால இருட்டாகவே இருக்குது. ஸோ இப்போ பிக்சர் எப்படி இருக்குன்னு தெரில. வாய்ஸ் நல்லாயிருக்கும், பிக்சர் கிளாரிட்டி வந்து எப்படி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி மரம். ஸோ நடந்து போயிட்டு இருக்கும். வாங்க உள்ளே போயிட்டு டிக்கெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இது கண்டிப்பாக. வந்து எந்த என்ட்ரன்ஸ் டிக்கெட்டும் இல்லை. இன்கேஸ் நீங்கள் காரில் வந்தீங்கன்னா அங்கே பார்க்கிங்க்கு மட்டும் ஒரு 100 கேட்பாங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு உள்ள என்ட்ரிலாம் ஃப்ரீ தான், ஃப்ரீ பாசஸ் தான் கொடுப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து போய் தான் நம்ம அதை பார்க்கணும். ஏஜ்டு பீப்புளெலாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து ஷட்டில் இருக்குது.
போகும்போது நடந்து தான் போகணும். பட் ரிட்டர்ன் வரும்போது நம்மளுக்கு வந்து ஷட்டில் வந்து திருப்பி நம்மளை பிக் பண்ணும். இது நான் ஆல்ரெடி வந்திருக்கதால ஐ நோ இட். பட் இவர் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா? ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் யா இதற்கு வந்து இது ஃபர்ஸ்ட் டைம். இதோட என்ன எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்றது வந்து எனக்கு கிளியராக தெரில. பட் அங்கே எல்லா நேம் போர்ட்லேயும் அதை போட்டிருப்பாங்க. நம்ம படித்து ரீட் பண்ணி நம்ம மக்களுக்கு சொல்லலாம். நீங்கள் ஆமாம் இல்லைன்றதை தவிர வேறு ஏதாவது பேசணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா உங்கள் தமிழ் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படி நிறையா கமெண்ட்ஸ் வருது, நீங்களே பார்க்குறீங்க. ஸோ ஏதாவது நீங்கள் பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும். பேசும்போது நான் பேசுவேன். இப்போதைக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, அதை நீங்கள் எல்லாம் சொல்லிட்டீங்களே. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். சரி, இப்போ இந்த ஆரோவில் பற்றி அவர் நேம் போர்டில் இருக்கிறது படிச்சுட்டு உங்களுக்கு சொல்லுவார். ஓகே, நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன இப்போ எங்கே நடந்து போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஃப்ரீ பாசஸ் எடுக்கணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அதை எடுக்கிறதுக்கு தான் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஆரோவில் உள்ளே போகிற என்ட்ரன்ஸ். இதுதான் வந்து இந்த ஆரோவில்லோட ஃபுல் மேப்பு. திஸ் ஒன் இஸ் அ மேப். இதோட எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணி நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கலாம். ஸோ திஸ் ஒன் இஸ் உள்ளே வந்து இதுதான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த குளோப் தான் பார்க்க உள்ளே போயிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் கேமராவில் காமிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியராக இருக்கும். பாஸ் எடுங்க. ஸோ நம்ம அங்கே போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் டிக்கெட்ஸ் வந்து இங்கே தான் கொடுப்போம். இங்கே ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்க்குள்ளே வந்தோன்னே வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து அந்த குளோப் என்ன பார்க்க போகிறோம், அது எப்படி இருக்குன்றது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. இப்படி ஒரு ஃப்ரீ பாஸ் வந்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் எத்தனை பேர் வந்திருக்கீங்களோ அத்தனை பேர் சொல்லி பாஸ் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. நம்ம இப்போ உள்ளே பார்த்த குளோப் வந்து ரியலாகவே வெளியில் இருக்கும், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்கேஸ் வந்து ஏஜ்டு பீப்புள் வந்தாங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட சொன்னிங்கன்னா அவங்க ஒரு வேன் பாஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த வேனில் வந்து நீங்கள் போகலாம். இந்த இடத்துல ஒரு வெளியில் டிக்கெட் வாங்கிட்டு வெளில வந்தோன்னே இந்த இடத்துல ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து பார்க்கலாம். இதெல்லாம் என்னன்னு தெரியுமா? எக்ஸ்பிளைன் பண்ணு. இதுதான் கண்ணா. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வைத்திருக்கிறார்கள். எனக்கு தெரியாது உண்மைக்கும். நான் இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஆக்சுவலி இது வந்து ஒரு யோகா சென்டர்ல தானே, இது ஒரு யோகா சென்டர் தானே, மகாமந்திர்னு சொல்லிட்டு. இப்போ நான் வரும்போது சொன்ன மாதிரி ஃபாரினர்ஸ் எல்லாருக்குமே வந்து தியானம் பண்ணுறது, அமைதியாக இருக்கிறது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க ஃப்ரெஞ்ச் பீப்புள் இங்கே இருப்பாங்க, நிறைய ஃபாரினர்ஸும் இருப்பாங்க. ஸோ அவங்க மெடிடேஷன் பண்ணுறதுக்கான இடம் தான் இது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு குளோப் மாதிரி வச்சுருக்காங்க. அது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, எல்லா சக்தியும் அதுக்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்க. உள்ளே போய் தியானம் பண்ணால் அவங்களுக்கு ஒரு பவர் கிடைக்கும். அந்த மாதிரி கான்செப்டில் தான் இதை வந்து அவங்க வடிவமைத்து வைத்துள்ளார்கள் அப்படின்றது நான் படிச்சிருக்கேன். பட் உங்களுக்கு இதை விட டீட்டெயில்டாக பாண்டிச்சேரியில் இருக்கிற நிறைய மக்கள் வந்து நம்ம சேனல் பார்த்துட்ருக்காங்க. ஸோ நம்மளை விட அவங்களுக்கு நிறைய தெரியும். அப்படின்னா எங்களுக்கு கீழே நீங்கள் சொல்லுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க இன்னதான் இதான்னு சொல்லி. ஆனால் நம்மளுமே வந்து கூகுளெல்லாம் போய் சர்ச் பண்ணி பார்த்தாவே நல்ல ஒரு டீட்டெயில்டு வியூ வந்து கிடைக்கும். பட் இப்போ கரண்ட்டாக நம்ம எதுவும் வந்து தெரியாமல் சொல்லக்கூடாது. பட் இது வந்து ரொம்ப தூரம் நடக்கணும்னு நினைக்கிறேன். நாங்கள் நடந்தே போயிடுவோம். எக்ஸாக்டாக வந்து ஒரு 1 கிலோமீட்டர் நடக்கணும். பின்னாடி பார்த்தீங்கன்னா நடக்கிற வே எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்கும். உங்களுக்கு அந்த டயர்டே தெரியாது. ஸோ இங்கே வந்து இப்போ இந்த வே பார்த்தா அழகாக இருக்குது. இந்த மாதிரி வழியில தான் வந்து நம்ம அந்த க்ளோ பார்க்கறதுக்கு நடந்து போயிட்டு இருக்கோம். உண்மையாகவே ஒரு ப்ளசன்ட் வாக்காக இருக்கும் நடந்து போனால். இல்லை இவர் நான் என்ன பழம்? காரப்பழமா? இப்படி காரமாக இருக்கும். காட்டுங்க, எனக்கு நானும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இது வந்து காரக்காய். அம்மா காட்டுங்க எனக்கும். உண்மையாக அது காரக்காய் தானா? எதையாவது சாப்பிட்டு நம்ம வர ஒரு காட்டுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கோம். ஸோ சாரி, ஒரு காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கோம். என்னாச்சு?
துப்புங்க நல்லா. வேறு எதையாவது சாப்பிட்ட மாதிரி ஒரு நேம் போர்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதோட ஃப்ளார் நேமு எல்லாம் பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்பவே அழகாக இருக்கும். ஏங்க என்ன பார்க்குறீங்க? சைக்கிளில் போகிறாங்க. சைக்கிள் அந்த சைடு அலௌடு, நம்மளுக்கு அலௌடு கிடையாது. ஆக்சுவலி இங்கே நிறைய பேர் தங்கியிருப்பாங்க, வெளிநாட்டிலேருந்துலாம் வந்து, அவங்களுக்குலாம் உள்ள அலௌடு. அப்போ நானும் வந்து தங்கலாமா இங்கே? நீங்கள் தங்கன்னு தான் சொல்லுங்கள், இங்கே நான் தங்க வச்சுட்டு போகிறேன். நோ இஷ்யூஸ். 2-3 நாள் நிம்மதியாக இருந்துட்டு. இங்கே வந்து ஒன்று இருக்குது, நீங்கள் பாருங்கள், இதுக்குள்ளே ஒன்று இருக்குது. என்னது இது? இதை சொல்லுவாங்க கல்லில் வெட்டினா குகைன்னு. என்னதுங்க? கல்லில் வந்து வெட்டி இருக்காங்க, நடுவால் வெட்டி குகையை ஒன்று செஞ்சுருக்காங்க. எதுக்கு அது வந்து இல்லை தெரியலையே, அவங்கள்ட்ட தான் கேட்பாங்க. எவங்கள்ட்ட? இதை வெட்டினவங்கள்ட்டையா? சரி, இதுக்குள்ளே போயிட்டு உள்ளே போயிட்டு போகணுமா? இதுக்குள்ளே போய் போகணுமா? அதுக்காக தான் வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே ஒன்றும் பாம் இல்லை, போங்க. ஐயே, நான் அங்கே வந்துட்டேனே. இருக்கு ஆலமரம். ஓகே, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 100-1000 இயர்ஸ்ன்னு போட்டிருந்தது அந்த மரம். ஸோ அதை நம்ம இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட் அது 5000. நான் உள்ளே போய் அதை ரீட் பண்ணுறேன். அங்கே ஒரு போர்டு வச்சுருப்பாங்க, அதில் நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து நான் சொல்லுவேன் எத்தனை வருஷம் இருக்குன்னு. தட்டி பார்த்து சொல்வீங்களா ஒரு மரம் எத்தனை வருஷம் இருக்குன்னு சொல்லிட்டு? ஆஹா, தட்டி ஸோ அந்த மரம் தான், அது தெரியுதுல்ல. சரி போங்க, நீங்கள் முன்னாடி போயிட்டு தட்டி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நான் அவரை பேக் கேமராவில் கேப்சர் பண்ணுறேன். இதோ தெரியுதுல்ல, அங்கே தெரியுதுல்ல, இந்த மரம் தான். ஸோ இந்த மரம் வந்து போர்டை பார்க்காதீங்க, அதில் போடல, பேருந்துன்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ திஸ் ட்ரீ, இது வந்து ஒரு பெரிய ஆலமரம், பிக் ஒரு பெரிய ஆலமரம். இங்கே வந்து இதோட விழுது எல்லாமே ஒரு மரமாக வந்து உருவாகிருக்கு. இது நானே இங்கே தான் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆலமரம். இப்போ என்னுடைய கணவர் இந்த மரம் எத்தனை வருடங்களாக உள்ளது அப்படின்றத மரத்தை தட்டி பார்த்தே கூறுவார் என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த விழுதில் நீங்கள் தட்டுவீங்க? நினைக்கிறீங்க எத்தனை வருஷம் பார்த்தீங்களா? அதோட விழுது எல்லாமே மரமாக விழுந்து வளர்ந்துருக்கு. ஒரு ரொம்ப வருஷமான ஆலமரத்தோட விழுது எல்லாமே ஒரு 500 வருஷமாவது இருக்குமென்னு நிற்கிறேன், தெரியல சரியா. அப்படிதான் போட்டு இருந்தாங்க 500 இயர்ஸ் அப்படின்னு. அப்படிதான் தெரியுது. ஏண்டா எங்கட ஊர்லயும் வந்து இருக்கு, அதுவும் ஒரு 50-100 வருஷம் வந்தாலும் இது ஒரு 500-1000 வருஷம் இருக்கலாம். கண்டிப்பாக இது ஒரு 500 இயர்ஸ் தான் போட்டிருக்காங்க. இதை 500 இயர்ஸ், ஏன்னா ஒரு விழுதும் கீழே வந்து மரமாக உருவாகியிருக்கு. ஸோ ஆலம் விழுது எல்லாமே. ஸோ இது ரொம்ப ஒரு பெரிய மரம், அவ்வளோ ஒரு நிழல் தரும் போல இருக்குது. அவ்வளோ அழகான ஒரு மரம், நல்லா இருக்கு இல்லையா? ஸோ இதை எப்போவுமே ஆரோவில் ஒரு அழகான ஒரு இடம்னே சொல்லலாம். இந்த இடத்துல உட்காந்து இளைப்பாறுவதற்காக அவர்கள் மாதிரி செய்து வச்சுருக்காங்க. ஸோ எக்ஸாக்டாக நம்ம இப்போ வந்து நம்ம அந்த குளோபை பார்க்கறதுக்காக நம்ம போயிட்டுருக்கோம். இதுக்குள்ளே தான் என்ட்ரன்ஸ். இந்த ஸ்ட்ரெச் நம்ம ஃபுல்லாகவே நடந்து தான் ஆகணும். ஏங்க இங்கே நிறைய கல்லுலாம் இருக்குது, பார்த்தீங்களா? மக்களே பாருங்க, இது வந்து நீங்க இங்க பாருங்க, அவங்களா தூக்கி போட்டாங்களா இல்லாட்டி அதுவா முளைச்சி வருதான்னு தெரியல, எங்களுக்கு தெரியல. ஆனா இங்க நிறைய இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சிருக்காங்க. இத பாக்குற நேரம் இங்கதான் உருவாகுது, இங்கதான் உருவாகுற மாதிரி ஒரு அமைப்பு காணப்படுது. தெரியல, பாப்போம். இங்கே உருவாகாது, இது தெரியல, ஆனால் அப்படிதான் இருக்கு இல்லையா? ஸோ அவங்களே எடுத்து வச்ச மாதிரி தான் இருக்கு. பட் பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகான ஒரு காட்சி இது, நல்லா இருக்கு. நைஸ் வியூ, பின்னாடி அழகா இருக்கு இல்லையா? ஆமாம். பின்னாடி நடந்து வர இடம் எல்லாமே நம்ம ஆல்மோஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிற அந்த குளோபை வந்து நெருங்கிட்டோம். அதுதான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அங்கே போயிட்டு காட்டலாம், இங்கே காமிச்சா அது அந்த எக்ஸைட்மெண்ட் போயிடும் இல்லையா? கிட்ட போயிட்டு காமிக்கலாம், அதுக்கு தானே வந்திருக்கோம். நம்ம மக்களுக்கு
அந்த குளோபை கிட்ட இருந்து காமிக்கணும். ஆனால் வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து உள்ளே போகலாம், உள்ளே வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் எடுத்து போகலாம். பட் இப்போ இந்த கொரோனா வந்ததால தான் வந்து அதுக்குள்ளே வந்து அலோவ் பண்ணல. நேற்றுக்குள்ளே நான் டிக்கெட்ஸ் புக் பண்ணலாமான்னு பார்த்தேன். பட் ஆனால் என்னால் அது வந்து புக் பண்ண முடியல பிகாஸ் தே நாட் அலவுட். பட் கண்டிப்பாக வந்து அலோவ் பண்ணுவாங்க. அந்த டைமில் நம்ம டிக்கெட் புக் பண்ணிவிட்டு உள்ளே வரும். பட் உள்ளே வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில. பட் நாங்கள் உள்ளே போய் அந்த பவர்லாம் நம்ம இறக்கிப்போம். நம்ம மேலே இறக்கிட்டோம்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்துட்டோம். உங்களுக்கு நான் பேக் கேமராவில் காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஓகே. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இந்த ட்ராவலில். நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா என்ஜாய் பண்ணேன். ஸோ இப்போ வந்து இந்த க்ளோ பார்த்துட்டு இருக்கோம். இந்தியாவோட வந்து இந்த ட்ரிப் இன்னும் முடியல. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் பாண்டிச்சேரி வந்து சுற்றி பார்க்க போகிறோம். ஒரு இம்பார்ட்டண்டான ஒர்க்குக்கும் போயிட்டுருக்கோம். பாண்டிச்சேரினாவே பீச் ரொம்ப ஸ்பெஷல். நாங்கள் இங்கேருந்து தான் அந்த க்ளோப் வந்து பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரில. ஸோ நாங்கள் உங்களை இதே மாதிரி ஒரு கண்டிப்பாக வந்து பாண்டிச்சேரி தான் பீச் தான் நாங்கள் போகிறோம். நெக்ஸ்ட் பீச் அண்ட் அதர் இன்னும் நிறைய இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து பாண்டிச்சேரியில் இருக்குது. அது எல்லாமே அது வந்து கன்னியாகுமரி பாண்டிச்சேரி கிடையாது. அது வந்து நம்ம தனியாக போய்க்கலாம். இன்னும் நம்ம நீங்கள் பார்க்க வேண்டிய பிளேஸ் நிறைய இருக்குது தமிழ்நாட்டில். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ட்ரிப் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இதே மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டான வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் திரும்பவும் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். until then bye see you. கண்டிப்பாக எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். bye.